ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் சைடிஷ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை போய் நம்ம தோல் சீவிட்டு வந்துடலாம். மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவிக்குங்க. இந்த மாதிரி ஃபுல் மாங்காவையும் தோல் சீவிட்டு வந்துடுங்க. 2 மாங்காவையும் தோல் சீவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பீஸாக கட் பண்ணிக்கோங்க மாங்காவை. மாங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடுங்க. சைடிஷ் ரெசிபி செய்வதற்கு நாங்கள் 1/2 கிலோ மாங்காய் எடுத்து வந்திருக்கோம். இப்போ மாங்காய் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கிலோ மாங்காய்க்கு 1/4 கிலோ வெள்ளை எடுத்து வந்திருக்கோம். இதை வச்சு எப்படி மாங்காய் சைடிஷ் ரெசிபி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிச்சிருக்கோம். தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மேல் தட்டில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் ஃபுல்லாக வச்சாச்சு. இது வந்து நல்லா வேகாமல் 3/4 பதத்துக்கு வேக வச்சா போதும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. 5 நிமிஷம் ஃபுல்லாக நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். மாங்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். 3/4 பதத்துக்கு மாங்காய் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ போய் நம்ம வெள்ளை பாகு காய வச்சுட்டு வந்துடலாம். கடாய் எடுத்து வச்சாச்சு. நம்ம வெல்லம் போட்டாச்சு. சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையிட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சே கரைய வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வெல்லத்தை சூடு பண்ணும்போது வெல்லம் வந்து முருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வெல்லத்தை உருக்கிடுங்க. வெல்லம் ஃபுல்லாக வந்து நம்ம உருக்கிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்க வெல்லத்தில் மண் கல்லெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் வடிகட்டலை. ஒரு சில வெள்ளத்தில் வந்து கல்லும் மணல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் வடிகட்டிக்குங்க. வடிகட்டும் போது அந்த கல்லும் மணல்லாம் தனியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வெள்ளம் நல்லா உருக்கிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். வேக வச்சு மாங்காய் போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு குழிக்கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. இது சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா திரண்டு வரட்டும். இந்த ஃப்ளேவர் வரக்காக சிறிதளவு பட்டை, சிறிதளவு கிராம்பு, 1 கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை நம்ம போட்டிங்கன்னா ஃப்ளேவருக்காக நாங்கள் போட்டிருக்கோம். போட்டு அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் சீசனில் தான் இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்ய முடியும். மாங்காய் போட்டோன்னே கொஞ்சம் தளர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நல்லா ஒரு கொதி வரட்டும். செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு சைடிஷ் ரெசிபி. இந்த இது இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடியது இந்த ரெசிபி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா வெள்ளம் நல்லா முறிஞ்ச மாதிரி போயிடும். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது பீஸாக இருக்குது. சுவையான மாங்காய் சைடிஷ் ரெசிபி செமையாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதான் 6 மாதம் வரைக்கும் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் வெளியே கூட 1 மாதம் வரைக்கும் இது வச்சுக்கலாம். சுவையான மாங்காய் ரெசிபி செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.